வெல்கம் டு ப்ரோஸ் அண்ட் சோலார். நாம் அன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சோலார் பேசிக் ஆஃப் கிரிட் சிஸ்டம். இது நம்ம எங்கே இன்ஸ்டலேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, தஞ்சாவூர் டு புதுக்கோட்டை போகிற வழியில் கந்தர்வ கோட்டைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு வில்லேஜில் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த கோயிலுக்கு மின்சார வசதி எதுவுமே கிடையாது. ஸோ அவங்களும் ஈபிக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஈபி கிடைக்கல அப்படின்னதும் ஸோ நம்ம சோலாருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்த்து நம்மக்கிட்ட வந்தாங்க. ஸோ இவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்க சொல்யூஷன் ஒரு 1100 VA இருக்கிற ஒரு சோலார் இன்வெர்ட்டர் கொடுத்து ஒரு 200 AH பேட்ரி அண்ட் 200 வாட்ஸ் மோனோ பேனலில் 3 நம்பர் கொடுத்து நம்ம அதை கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு 600 வாட்ஸ் இருக்கிற ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் தான் நம்ம இந்த கோயிலுக்கு கொடுத்துருக்குது. இதுக்காக நம்ம லோவர் ஆங்கிள் ஜிஐ ஸ்ட்ரக்சர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஜிஐ ஸ்ட்ரக்சர் கொடுத்து அது மூலமாக நமக்கு பேனல் மவுண்ட் பண்ணி நமக்கு கனெக்ஷன்ஸ் எடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கோவில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் எங்கேயுமே ஈபிக்கான எந்த இதுவுமே இருக்காது. ஸோ ஃபங்க்ஷன் டைம்லையும் திருவிழா காலங்கள்லையும் இவங்க ஜென்செட்டை மட்டுமே நம்பி பண்ணியிருந்தாங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம இதுக்கு சோலார் ஒரு சொல்யூஷனாக கொடுத்து நம்ம இதுக்கு கொடுத்துருக்கோம். ஒயரிங் எல்லாமே ஆல்ரெடி அவங்க பண்ணி வச்சுருந்தாங்க. நார்மல் எலக்ட்ரிக்கல் ஒயரிங் எல்லாமே அவங்க பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம இதில் எக்ஸ்ட்ரா கொடுத்தது பார்த்திங்கன்னா டிசி ஒயரிங் பண்ணி நம்ம இதுக்கு சோலார் கொடுத்தது மட்டும்தான். ஸோ இதுக்காக நம்ம ஈப்ரோவோட 1100 சோலார் ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டரும் 200 AH இருக்க சோலார் பேட்டரி தான் நம்ம இதுக்கு கொடுத்துருக்கோம். இதில் நமக்கு எவ்வளோ ஆம்ப்ஸ் போகுது, என்ன சார்ஜிங் கரண்ட்டு, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க முடியும். இந்த கோயிலுக்கு தேவையான லைட்ஸு மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம இதில் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் இவங்க ஃப்யூச்சரில் ஈபி வந்துட்டா ஈபியும் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை சோலார் தனியாக மாற்றி யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கோ பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஓவர் சிஸ்டமும் வச்சு கொடுத்துருக்கோம். ஈபி இருந்ததுன்னா ஜென்செட் வந்ததுக்கப்புறம் ஜென்செட்லேயும் இவங்க ரன் பண்ணிக்கலாம். இல்லை ஜென்செட் இல்லாமல் ஃபுல்லோடு சோலார் மூலமாக ரன் பண்ணணும் அப்படின்னாலும் ரன் பண்ணலாம். ஏன்னா திருவிழா காலங்கள் பார்த்திங்கன்னா பவர் ரெக்குயர்மெண்ட் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நமக்கு கொடுத்துருக்க சோலார் சிஸ்டம் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணாது. அதனால் நமக்கு இதுக்கு ஜென்செட் அண்ட் சோலார் ரெண்டுத்துலேயும் மாற்றி யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான சிஸ்டம் கொடுத்துருக்கோம். இந்த கோயிலுக்கு நம்ம அவுட்டோரில் இருக்க லைட்ஸு, இங்கே இருக்கிற சவுண்ட் சிஸ்டம், இன்டோரில் இருக்க லைட்டு, இது எல்லாமே நம்ம இதில் 24/7 சோலார் மூலமாக ரன் பண்ணுற மாதிரியான ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த கோவிலுக்கு தேவையான பவர் சப்ளை யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் ஸோ அவங்களுக்கு தேவையானதை அவங்களே யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டமாக நம்ம அது பண்ணி கொடுத்துருக்கோம். இது போல் மின்சார வசதி இல்லாத கோவில்னாலும் சரி இல்லை வீடுங்களுக்கும் நம்ம சோலார் மூலமாக மின்சார வசதி ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.